கனிம வள கொள்ளை, அதை கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர் அடிக்கிறது, இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி எந்த ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்? பத்திரிகையாளர் அடிச்சுட்டு அந்த பத்திரிகையாளரே தன்னை தானே அடிச்சுக்கிட்டு மித்தவங்களை அடிச்சுட்டேன்னு அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறது. இது திராவிட மாடலா இல்லை கடன் மாடலா? உடனே வளர்ச்சி வந்துருச்சு. பத்திரிகையாளர் ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஒரே ஒரு ஸ்கீம் எந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க? எல்லாம் பேரளவில் இருக்கு, எல்லாம் அறிவிப்பு லெவலில் இருக்கு. இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி எந்த ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்? ஏதோ ஒன்று பேர் சொல்ற மாதிரி. அப்போ எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்டுமே இது வரைக்கும் உருவாக்கல, கம்ப்ளீட் செய்யல. எல்லா இடத்துலையும் ஊழல், கனிம வள கொள்ளை, அதை கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர் அடிக்கிறது, பத்திரிகையாளர் அடிச்சுட்டு அந்த பத்திரிகையாளரே தன்னை தானே அடிச்சுக்கிட்டு மித்தவங்களை அடிச்சுட்டேன்னு அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறது. இந்த மாதிரி இந்த அரசு நிர்வாகமே தெரியாம ஒரு ரோபோ முதலமைச்சர் வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகமற்ற கடனில் 10 லட்சம் கோடியில கடனை தள்ளிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே கொடுக்காம வெறும் ஒரு பெயர் அளவில் டெய்லி போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு வாக்குறுதி மட்டுமே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அரசை பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு வழி எங்களுக்கு எங்கே வந்துருச்சுன்னா, எக்ஸாமினேஷன் ரூமில் போயிட்டு 4,20,000 பேர் எழுதி அதிலிருந்து 9,000 பேருக்கு மேலப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எழுத வச்சு அதை கேன்சல் பண்ணி அவங்களை மன உளைச்சல் ஆக்குறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.